எங்க அப்பனுக்கு ரோசம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துடும். எங்க இருக்காருன்னே தெரியல. பா, என்னடா எங்களை கேவலப்படுத்தத்தானே இந்த கூத்தெல்லாம் நீங்க பண்றீங்க. எதுடா கூத்து? நேத்து கோத்தாளுக்கு பேசும்போது தெரியலையா? சரி, இப்படி வாங்க பேசிக்கலாம். எப்பா, அம்மா ஏதோ லேசா வஞ்சிருக்கு, அதுக்கு போய் கோச்சிட்டு அடுத்தவங்க தோட்டத்துக்கு வேலைக்கு வந்திருக்க. இது உனக்கே நல்லா இருக்கா? என்னது? என் மண்டை மேல கள்ளத்தூக்கி போட்டு கூட பேச சொல்றேன் உமாவை. ஏன் இப்படி கோவப்படுறீன்னு தெரியல எனக்கு. அப்படி என்னதான் அம்மா உங்களோட சொன்னாங்க? அவளுக்கு கொழுப்பு ஏறி போச்சுடா. பயமில்லாம என்னை பார்த்து போடா கிழட்டு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு போய் எவ்வளவு கோவப்படுற? பின்ன கோவப்படாம உங்க அம்மாவை தொட்டில போட்டு ஆட சொல்றியா? ஏண்டா, நான் அந்த காலத்துல இந்த நொட்டாங்கையில ஒரு முறை அரிச்சு இப்படி போட்டுருவேன்டா. அப்பேற்பட்ட என்னை பார்த்து உம்மா அம்பிட்டு இலக்காரமா கிழட்டு பையன்டு பயம் பத்து இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காடா. அவன் மட்டும் இல்லடா, நீ ஈஸியா நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் யாரும் தப்பா நினைக்கல. வா வீட்டுக்கு போலாம். சரி போடா, நான் வர்றேன். பா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் நிமிஷம் திரும்பி பாருங்களேன். திரும்புப்பா. என்னது இது? சரக்கு மாதிரி தெரியுது. அம்மா தான் சொன்னாங்க, உங்க ஒப்பன் சாயங்காலம் நான் இது இல்லாட்டி தூங்க மாட்டாருன்னு. அம்மா அப்படியாடா சொன்னா? அவ ரொம்ப நல்லவடா. நான் தான்டா கொஞ்சம் கோவப்பட்டேன். எனக்கு தெரியும்டா, எப்பயுமே நீ யார்கிட்டையும் விட்டு கொடுக்கவே மாட்டா. என்னமோ இப்பதான் எங்க ஆத்தா வேசக்காரி உசுரை எடுப்பான்னு சொன்னேன். இப்ப அப்படியே பிளாட்டை மாத்துற. சரி கிளம்பு போவோம். நான் வரலடா. எப்ப ஏய், அதான் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சுல, அப்புறம் நான் ரொம்ப தான் மெட்டு பண்ற. அந்த ஊருங்க